எதுக்காக கைது செய்யப்படுறோம்? சம்பள ரசீது கேட்டதுக்காக நாங்க கைது செய்யப்படுறோம். எங்களுடைய சம்பளம் எவ்வளவு நாள் எவ்வளவு வருது, எங்க இஎஸ்ஐ பணம் எங்கன்னு கேட்கறதுக்கு அரசு எங்களை கைது பண்ணுது. எவ்வளவு மிக மோசமானது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், பிடித்தம் செய்த பணத்திற்கு உரிய ரசீது வழங்க வேண்டும், திமுக அறிவித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசை ஏமாற்றாத என்று கோஷங்களை எழுப்பிய தூய்மை பணியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மாநகராட்சியில் 5000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணிபுரிந்து வர்றாங்க. பணியாற்றுகிற பணியாளர்கள் குறைந்தபட்ச ஊதியம் வழங்கல. 770 ரூபாய் சம்பளம். ஆனா தருகிற சம்பளம் 230 580 சம்பளமாக தருகிறாங்க. ஒரு பணி பாதுகாப்பற்ற சூழல். கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் பணியாற்றுகிறோம். பணியாற்றுகளுக்கு எங்களுக்கு எவ்வளவு சம்பள ரசீதா கேட்கிறோம். சம்பள ரசீது கேட்கறதுக்கு பெரிய போராட்டம். இன்னைக்கு கைது செய்யப்படுறோம். எதுக்காக கைது செய்யப்படுறோம்? சம்பள ரசீது கேட்டதுக்காக நாங்க கைது செய்யப்படுறோம். எங்களுடைய சம்பளம் எவ்வளவு நாள் எவ்வளவு வருது, எங்க இஎஸ்ஐ பணம் எங்கன்னு கேட்கறதுக்கு அரசு எங்களை கைது பண்ணுது. எவ்வளவு மிக மோசமானது. ஊரையே பாதுகாக்கின்ற எங்களுக்கு எந்த பணி பாதுகாப்பும் இல்ல, பாதுகாப்பு உபகரணம் இல்ல, இயக்கக்கூடிய வாகனங்களுக்கு எஃப்சி இல்ல, இன்சூரன்ஸ் இல்ல, ஆர்சி இல்ல, எதுவுமே இல்லாம தானே ஓடிட்டு இருக்கிறோம். இவ்வளவு பாதுகாப்பற்ற சூழல்ல பணியாற்றக்கூடிய எங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாவது வழங்கப்படும் சொல்லி நாங்க கேட்கிறோம். இதை மாநகராட்சி நிர்வாகம் கண்டும் காணாதமா இருக்கும். ஒவ்வொரு முறையும் நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம். போன மாசம் போராட்டம் பண்ணா 1 மாசம் தராங்க. நேத்து போராட்டம் பண்ணா 2 நாள் ஆகுறாங்க. ஒரு எழுத்துப்பூர்வமா எனக்கு எவ்வளவு சம்பளம் சொல்றதுக்கு மாநகராட்சி அறிவிப்பதற்கு என்ன தயக்கம் இருக்குது? அரசு இந்த மாநகராட்சி நிர்வாகிகள் யாரை காப்பாற்றுவதற்கு இந்த பணியை செய்யறாங்கன்னு தெரியல. அதனால மாநகராட்சி திட்டமிட்டு எங்களை பணியாற்றுகிற பணியாளர்களுக்கு மனம் நோகுகிற வேலையில துரோகம் செய்கிற பணியை தான் செய்து கொண்டிருக்கார்கள். தொடர்ந்து போராட்டத்துக்கு நாங்கள் ஈடுபடுறோம். எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம்.